அவர் உச்சபட்சமா இருந்தாரு, உச்ச நடிகரா இருந்தாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அவரு தான் சொல்லிக்கிறாரு. 2016க்கு முன்பு வரையுமே கூட எல்லா ஸ்கூல், காலேஜஸ்லயுமே வந்து உங்களுக்கு அஜித், விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப யார வந்து அங்க அதிகமா வந்து கலாய்ப்பாங்க அல்லது வந்து இவங்க ஃபேன்ஸான்னு சொன்னா, அது விஜய் ஃபேன்ஸ் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப காலேஜோ, ஸ்கூல்லயோ வந்து அஜித் தான் அங்க கெத்தா இருந்திருப்பாங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நானும் அஜித் ஃபேன் தான் அந்த அந்த கூட்டத்த சொல்றதெல்லாம் நம்ம பார்த்திருந்திருப்போம். இது வந்து 2016க்கு பிறகு தான் வந்து ஒரு ஒரு பிஆர் அப்படின்றது உள்ள வருது. பிஆர் நெறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தெரியும் பப்ளிக் அவுட்ரீச் நெறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சமூக வலைதளங்கள் பெருக்கமாகுது. அங்க வந்து நெறைய ஐடிஸ் சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் நெறைய வருது. அவங்க ஒரு நபரே வந்து ஒரு 10 அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, கிரியேட் பண்ணி சண்டை போடுறது. அந்த என்கேஜ்மென்ட் ரேஷியோ போகும்பொழுது, இவங்களுக்கு உருவானது இப்ப இருக்க அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சோ கால்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க எல்லாருமே வந்து சினிமா டிராக்கர்ஸாவும், விஜய்க்காக சமூக வலைதளத்துல விஜய்க்கு அஜித் சண்டையில போட்டுருந்தவங்க, ஊர் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க, அவங்க அந்த நம்பர் ஆல்ரெடி வந்து அந்த யூனிவர்ஸ் சோசியல் மீடியாவோட விஜய் அதாவது சினிமா சோசியல் மீடியா யூனிவர்ஸே வந்து பெருசு. பொலிட்டிக்கல் சோசியல் மீடியா யூனிவர்ஸ்ன்றது வேற. அப்போ இப்படி இருக்கப்போ பொலிட்டிக்கல் சோசியல் மீடியா யூனிவர்ஸ்ல இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னா, நாம் தமிழர் கட்சி தான் இருந்தது. நீங்க நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து அல்லது அவங்க விமர்சிச்சு எந்த கருத்தும் பதிவிட முடியாது. அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கோ அல்லது அந்த வீடியோக்களோட ரீல்ஸ், லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பார்த்தா தாவேக்காவுடைய தான் அதிகமா இருந்தது. நாம் தமிழருடைய தான் அதிகமா இருந்தது அரசியல் ரீதியாக. இவர் வெறும் சினிமால மட்டும் தான் அந்த எக்கோசிஸ்டம் வச்சிருந்தாரு. இப்ப அதே எக்கோசிஸ்டத்துல இருந்து ஒருத்தர் அரசியலுக்குள்ள வர்றாருன்றப்போ அது இன்னும் பம்பார்ட் ஆகுது. மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆகுது. ஆல்ரெடி உங்களுக்கு அரசியல்ல வந்து ஒரு மாற்றம் வேணும்ன்றதுக்கோ அல்லது இந்த 2 திராவிட கட்சிகள் அல்லது இந்த மாற்றி மாற்றி வர்றாங்க. அவங்களுக்கு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்காது. இவங்க இந்த பாலிசி இதெல்லாம் பண்ணல அப்படின்னு இருக்காது. எதுக்கு இவங்க 2 பேரும் மாறி மாறி வரும்? நாங்க 3வது ஒருத்தர் குடுத்து பார்ப்போமே. ஒரு ஆசை தான். சினிமால பார்க்குற மாரி, இல்ல வந்து நேபாள்ல பார்க்குற மாரி, அல்லது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு. அந்த மாரி ஒரு ஆசை தான். 3வது ஒருத்தர் குடுத்தா இருக்கணும். ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்பிள் முன்னாடி இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க சோசியல் மீடியால இருந்திருந்திருப்பாங்க. சோ அவங்க சினிமாவும் பின்பற்றி இருந்திருப்பாங்க. விஜயையும் பின்பற்ற அப்ப அவரே நம்ம திரையில பார்த்த ஒருவரே வந்து தரையில வந்துட்டாரு அப்படின்ற மாரி, சினிமால பார்த்த ஒருவரே பொலிடிக்ஸ்க்கும் வந்துட்டாருன்னா, அவங்களுக்கு இன்னும் அப்ரோபிரியேட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். சோ அதனால நம்மளுக்கு சோசியல் மீடியால அந்த பம்பார்ட் பண்றது, அந்த அந்த நம்பர் வந்து இன்னும் பெருசாகுது சமூக வலைதளங்கள்ல 1. அதுதான் வந்து டிஜிட்டல் மீடியால நான் சோசியல் மீடியான்னு சொன்னதுக்கப்புறம் டிஜிட்டல்ல வர்றப்போ, அது வெப்சைட் ஆகலாம், யூடியூப் ஆகலாம், அல்லது இன்ஸ்டாகிராம் இங்கெல்லாம் வந்து அவங்க சார்ந்த கன்டென்ட் அது வந்து ஒரு கீவேர்டா மாறுது. எப்படி வந்து மாற்றம்ன்றது பொலிட்டிக்ல சேஞ்ச் அப்படின்றது ஒரு கீவேர்டா வச்சிருக்காங்களா பொலிடிக்ஸ்ல, விஜய்ன்றது ஒரு கீவேர்டு அல்காரிதம்ல. நீங்க விஜய் போடாம கன்டென்ட் எந்த கன்டென்ட்டும் போகாது இப்போதைய நிலைமைக்கு தேர்தல்ல நீங்க வந்து விஜய் சாங் வச்சாலும் சரி, விஜய் பேசினாலும் சரி, விஜய் பத்தி பாராட்டி பேசினாலும் சரி, விஜய் பத்தி திட்டி பேசினாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அந்த கீவேர்டுக்கு ரீச் ஜாஸ்தி இருக்கு. சோ இப்ப நம்ம அப்ப என்ன நினைக்கிறோம், நம்ம யூனிவர்ஸ்குள்ள நம்மள சுத்தி இருக்க யூனிவர்ஸ்குள்ளயும் நம்ம அத திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கோம்.